Harry Potter and the Half-Blood Prince, Chapter 3, Part 1, Villain Won't. ஹாரி பாட்டருன்ற பையன் நல்ல கொரட்டை விட்டு தூங்கிக்கிட்டு இருப்பான். ரொம்ப நேரமாக அவனோட பெட்ரூமில் இருக்கிற அந்த விண்டோ இருக்குல்லையா, அதுக்கு பக்கத்தில் சேரை போட்டு உட்காந்து வெளியில் இருக்கிற இருட்டான தெருவை பார்த்துட்டே உட்காந்துருப்பானா. 4 மணி நேரமாக இப்படியே உட்காந்துருப்பான். அப்புறம் ரொம்ப டயர்டாகி அப்படியே அந்த விண்டோவில் முகத்தை சாய்ச்சி தூங்கிடுவான். அவனோட ஃபேஸ் அந்த கோல்டாக இருக்கிற விண்டோ கிளாஸில் நல்லா அமுங்கி போய் கிடக்குமா. அவனோட கண்ணாடி அதனால கொஞ்சம் கீழே இறங்கி போய் கிடக்கும். நல்லா வாயை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு தூங்கிட்டு இருப்பான். அந்த ரூம் முழுக்க அங்கங்கே குப்பையாக இருக்கும். எக்கச்சக்கமாக ஆந்தையோட ஃபெதர்ஸாக இருக்கும். அப்புறம் ஆப்பிளோட தோல் கொட்டை அதெல்லாம் கீழே ஃப்ளோரில் சிந்தி கிடக்கும். ஸ்வீட் ரேப்பர்ஸாக கிடக்கும். அவனோட பெட்டு மேலே சுருட்டி சுருட்டி இருக்கிற அவனோட நிறைய ரோப்ஸாக இருக்கும். அதுக்கு மேலே எக்கச்சக்கமாக ஸ்பெல் புக்ஸாக கிடக்கும். அண்ட் அவனோட டேபிளில் எக்கச்சக்கமாக குப்பையாக நியூஸ் பேப்பர்ஸாக கிடக்கும். அதில் ஒரு நியூஸ் பேப்பரில் இருந்த ஹெட்லைன் எப்படி இருக்கும்னா, ஹாரி பாட்டர் தி சோசன் ஒன் அப்படின்னு கொஷின் மார்க் போட்டு இருக்கும். அதுக்கு கீழே என்ன நியூஸ் இருக்கும்னா, ரீசண்டாக அமைச்சரவையில் நடந்த மிஸ்டீரியஸான டிஸ்டர்பன்ஸ்க்கு அப்புறம் எக்கச்சக்கமாக ரூமர்ஸாக பரவிட்டுருக்கு. பேர் சொல்லக்கூடாதவன் திரும்ப கண்ணில் பட்டிருக்கான்ற ரூமரும் பரவிட்டுருக்கு. நாங்கள் எதை பற்றியும் பேசக்கூடாது, என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க அப்படின்னு ரொம்ப நர்வஸாக இருந்த ஒரு ஆப்ளிவியேட்டர் நேற்று நைட்டு மினிஸ்ட்ரியில் அவரோட பேரை கூட சொல்லாமல் அங்கேருந்து ஓடிட்டாரு. அமைச்சரவையில் பெரிய பதவியில் இருக்க நம்மளோட சோர்ஸ் ஒரு விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. என்னன்னா, இந்த டிஸ்டர்பன்ஸ் எல்லாமே ஹால் ஆஃப் ப்ராஃபஸியை சுற்றி தான் நடந்திருக்கான். ஆனால் மினிஸ்ட்ரியோட ஸ்போக் விசார்ட்ஸ் அப்படி ஒரு பிளேஸே அமைச்சரவையில் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் விசார்டிங் கம்யூனிட்டியில் இருக்கிற நிறைய பேர் இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, அஸ்கபானில் இப்போ அடைக்கப்பட்டிருக்க அந்த டெத் ஈட்டர்ஸ் எல்லாரும் ஏதோ ஒரு ப்ராஃபஸியை திருட தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த ப்ராஃபஸியில் என்ன இருக்குன்னு யாருக்கும் தெரியல. ஆனால் அது ஹாரி பாட்டர் சம்மந்தமாக தான் இருக்குன்னு ஒரு ஸ்பெக்குலேஷன் ஓடிட்டுருக்கு. ஏன்னா அன்னைக்கு அந்த சம்பவம் நடந்தபோது ஹாரி பாட்டர் அமைச்சரவையில் தான் இருந்திருக்கான். இப்போ ஒரு சில பேர் ஹாரி பாட்டரை த சோசன் ஒன்றுன்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவன் ஒருத்தனால தான் அந்த பேர் சொல்லக்கூடாதவனை ஒட்டு மொத்தமாக அழிக்க முடியும்னு அவங்க எல்லாரும் நம்புகிறாங்க. இப்படின்னு அந்த ஹாரி பாட்டர் த சோசன் ஒன் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் இருந்தது இல்லையா, அது கீழே இந்த நியூஸ் தான் இருக்கும். அடுத்து ரெண்டாவதாக ஒரு நியூஸ் பேப்பர் அந்த ஃபஸ்ட் நியூஸ் பேப்பர் பக்கத்துலேயே கிடக்கும். அதில் என்ன ஹெட்லைன் இருக்கும்னா, ஸ்க்ரிம்மஜர் சக்சீட்ஸ் ஃபட்ஜ். அந்த ஃப்ரண்ட் பேஜ் ஃபுல்லாக நல்லா பெருசாக பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கிற நல்லா லயன் மாதிரி சிங்கம் மாதிரி முடி இருக்கிற ஒருத்தவரோட ஃபோட்டோவாக இருக்கும். மூவிங் பிக்சர்ஸாக இருக்கும். டிபார்ட்மெண்ட் ஆஃப் மேஜிக்கல் லா என்ஃபோர்ஸ்மெண்ட்டில் இருக்கிற ஆர்ஆர் ஆஃபீஸோட முன்னாள் ஹெட்டான ரூஃபஸ் ஸ்க்ரிம்மஜர் இப்போது கொர்னேலியஸ் ஃபட்ஜை சக்சீட் பண்ணி மினிஸ்டர் ஃபார் மேஜிக்காக ஆயிருக்காரு. விசார்டிங் கம்யூனிட்டியில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இவரோட அப்பாயின்மெண்ட்டை ரொம்ப எந்தூசியாசமாக கொண்டாடுறாங்க. ஆனால் ஒரு ரூமர் இப்போது சுற்றிட்டு இருக்கு. என்னன்னா, ரூஃபஸ் ஸ்க்ரிம்மஜருக்கும் திரும்பவும் சீஃப் வார்லாக் ஆஃப் த வைசன் கேமெட்டாக அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்க ஆல்பஸ் டம்பிள்டோருக்கும் ஒத்தே வராதான். இந்த விஷயம் ஸ்க்ரிம்மஜார் பதவியேற்ற 1 மணி நேரத்திலே வெளியில் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸ்க்ரிம்மஜார் பதவியேற்ற உடனே டம்பிள்டோரை போய் மீட் பண்ணியிருக்காருன்னு ஸ்க்ரிம்மஜாரோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் நமக்கு சொன்னாங்க. பட் எந்த டாபிக் பற்றி பேசினாங்கன்னு எதுவும் கமெண்ட் பண்ணலை. இதை பற்றி மேலும் படிக்க பேஜ் நம்பர் 3 காலம் 2ல் பார்க்கவும் அப்படின்னு எழுதியிருக்கோம். மினிஸ்ட்ரி கேரண்டிஸ் ஸ்டூடெண்ட்ஸ் சேஃப்டி அப்படின்னு இருக்கும். நியூலி அப்பாயிண்டட் மினிஸ்டர் ஃபார் மேஜிக் ரூஃபஸ் ஸ்க்ரிம்மஜர் வர ஆட்டம் திரும்பவும் ஹாக்வர்ட்ஸ் ஸ்கூல் ஆஃப் விட்ச்கிராஃப்ட் அண்ட் விசார்ட்ரிக்கு ரிட்டர்ன் ஆகிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சேஃப்டியை மினிஸ்ட்ரியில் இருக்கிறவங்க என்ஷூர் பண்ணுவாங்கன்னு பேசியிருக்காரு. எக்ஸாக்டாக புது செக்யூரிட்டி பிளான்ஸில் என்னென்ன இருக்குன்றதை பற்றி டீட்டெயிலாக எங்களால் சொல்ல முடியாது ஃபார் ஆப்வியஸ் ரீசன் அப்படின்னு மினிஸ்டர் பேசியிருக்காரு. ஆனால் அமைச்சரவையில் இருக்கிற நம்மளோட இன்சைடர் ஒரு விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. என்னன்னா, எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் டிஃபென்சிவ் ஸ்பெல்ஸ், சார்ம்ஸ் அப்புறம் காம்ப்ளெக்ஸ் அரே ஆஃப் கவுண்டர் கர்சஸ்லாம் சொல்லி கொடுக்கப்படும். ஹாக்வர்ட்ஸ் ஸ்கூலை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காகவே ஒரு சின்ன டாஸ்க் ஃபோர்ஸ் ஆஃப் ஆர்ஆர்ஸை நியமிக்கப்படுவாங்க. ஸ்டூடெண்ட் சேஃப்டியில் புதுசாக நியமிக்கப்பட்டிருக்க மினிஸ்டர் இப்படி டஃப்பான ஸ்டாண்ட் எடுக்கிறது பார்க்கவே ரொம்ப ரீஅஷூரிங்காக இருக்குது அப்படின்னு மிஸ்ஸஸ் அகஸ்டா லாங்பாட்டம் நம்ம பத்திரிக்கைக்கு பேட்டி கொடுத்தாங்க. என்னோட பேரே நெவில், ஹாரி பாட்டரோட நல்ல ஃப்ரெண்டு. ஜூன் மாதம் மினிஸ்ட்ரியில் நடந்த சண்டையில் அவனும் டெத் ஈட்டர்ஸை எதிர்த்து சண்டை போட்டிருக்கான் அப்படின்னு நெவிலோட பாட்டி அந்த பத்திரிக்கைக்கு பேட்டி கொடுத்தது அந்த நியூஸ் பேப்பரில் இருக்குமா. ஆனால் பாதி இது மறைஞ்சிருக்கும். ஏன்னா அந்த நியூஸ் பேப்பர் மேலே நல்லா பெரிய பறவை கூண்டு இருக்குமா. அதுக்குள்ளே பார்க்கவே நல்லா மெக்னிஃபிஷண்ட்டாக நல்லா பெருசாக இருக்கிற பனிப்போர்வை பொறுத்துற மாதிரி ஒரு ஆந்தை இருக்கும்.
அதோட ஆம்பர் கலர் ஐஸை வச்சு ரூமவே சுற்றி சுற்றி ஷார்ப்பாக பார்த்துட்ருக்குமா. அப்பப்போ தலையை நல்லா ஆட்டி ஆட்டி அதோட மாஸ்டர் இருக்கான்ல ஹாரி பாட்டர், அவனையும் நல்லா பார்த்துட்ருக்கோம். பொறுமையை இழந்து அந்த ஆந்தை அப்பப்போ ஒரு 2-3 தடவை அதோட பீக்கை வச்சு கொத்திக்கிட்டே இருக்கும் அந்த சவுண்டு எழுப்பணுன்றதுக்காக. ஆனால் ஹாரி எந்திரிக்கவே மாட்டான், நல்லா தூங்கிட்டு இருப்பான். அந்த ரூமோட மிடில் ஒரு பெரிய ட்ரங்க் பெட்டி இருக்கும், ஓப்பன் ஆகி கிடக்குமா. அதுக்குள்ளே பழைய அண்டர்வேர், அப்புறம் ஸ்வீட்ஸு, எம்டி இங்க் பாட்டில்ஸு, உடஞ்சி போன குவில்ஸு, இந்த மாதிரிலாம் எக்கச்சக்கமாக குமிஞ்சு போய் கிடக்கும். அதுக்கு பக்கத்துலேயே பர்பிள் கலரில் இருக்கிற ஒரு லீஃப்லெட் இருக்கும். அதில் ஹெட்டிங்கில் என்ன எழுதியிருக்கும்னா இஷ்யூட் ஆன் பிஹாஃப் ஆஃப் த மினிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக் அப்படின்னு எழுதியிருக்கும். அதுக்கு கீழே ப்ரொடெக்டிங் யுவர் ஹோம் அண்ட் ஃபேமிலி அகெயின்ஸ்ட் டார்க் ஃபோர்ஸஸ் அப்படின்னு எழுதியிருக்கும். டெத் ஈட்டர்ஸ்னு தங்களை தாங்களே கூப்பிட்டுட்டு இருக்க ஒரு ஆர்கனைசேஷனால் விசார்டிங் கம்யூனிட்டிக்கே ஆபத்தாக இருக்குது. கீழே கொடுத்துருக்க சிம்பிளான செக்யூரிட்டி கைட்லைன்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களையும் உங்களோட ஃபேமிலியையும் உங்களோட வீட்டையும் அட்டாக்லேருந்து காப்பாற்றும் அப்படின்னு அதில் எழுதி கீழே ஒரு 7 பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்டில் என்ன இருக்கும்னா வீட்டை விட்டு யாரும் தனியாக வெளியில் போக வேணான்னு அட்வைஸ் பண்ணுறோம். செகண்ட் பாயிண்டில் என்ன இருக்கும்னா இருட்டானக்கப்புறம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் எங்கேயாவது நீங்கள் வெளியில் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா காலையிலே போயிட்டு வந்துடுங்க, இருட்டானக்கப்புறம் எங்கேயும் வெளியில் போவேணா. மூணாவது பாயிண்டில் என்ன இருக்குன்னா உங்கள் வீட்டை சுற்றி செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட்ஸ் கரெக்டாக இருக்கான்னு ரிவ்யூ பண்ணிக்கோங்க. உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் எமர்ஜென்சி மெஷர்ஸாக இருக்கிற ஷீல்டு அண்ட் டிஸ்இல்யூஷன்மெண்ட் சார்ம்ஸ் பற்றியும், அப்புறம் அண்டரேஜ் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது இருந்தாங்களா அவங்களுக்கு சைடு அலாங் ஆப்பரேஷன் பற்றியும் சொல்லி கொடுத்துருங்க. அவங்களுக்கு தெரியுதான்னு பார்த்துக்கோங்க. உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கும் க்ளோஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் முன்னாடியே செக்யூரிட்டி கொஷின்ஸை டிசைட் பண்ணி வச்சுக்கோங்க. டெத் ஈட்டர்ஸ் பாலிஜூஸ் போஷன் குடிச்சு மாறு வேஷத்தில் வரலாம், ஸோ கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. அதை பற்றி மேலும் படிக்க பேஜ் நம்பர் 2 பார்க்கவும் அப்படின்னு அது பக்கத்தில் எழுதியிருக்கும். 5th பாயிண்டில் என்ன இருக்கும்னா உங்களோட ஃபேமிலி மெம்பரோ கொலீகோ ஃப்ரெண்டோ இல்லைனா பக்கத்து வீட்டுக்காரங்களோ ஸ்ட்ரேஞ்சாக நடந்துக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா உடனே மேஜிக்கல் லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஸ்குவாடை காண்டாக்ட் பண்ணிடுங்க. அவங்க மேலே இம்பீரியஸ் கர்ஸ் போட்டிருக்கலாம். இதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்க பேஜ் நம்பர் 4 பார்க்கவும். 6th பாயிண்டில் என்ன இருக்குன்னா ஏதாவது ஒரு இடத்துலையோ பில்டிங்லேயோ டார்க் மார்க் அப்பியர் ஆச்சுன்னா அந்த இடத்துக்குள்ளே நுழையாதீங்க. உடனடியாக ஆர்ஆர் ஆஃபீஸை காண்டாக்ட் பண்ணுங்கள். 7th பாயிண்டில் என்ன இருக்குன்னா டெத் ஈட்டர்ஸ் இப்போது இன்ஃபெரியை யூஸ் பண்ணுறாங்கன்னு நமக்கு தகவல் வந்திருக்கு, ஆனால் இன்னும் அதை உறுதி செய்யப்படலை. சப்போஸ் நீங்கள் யாராவது இன்ஃபீரியஸை பார்த்தீங்கன்னா உடனடியாக மினிஸ்ட்ரிக்கு ரிப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு 7 பாயிண்ட் இருக்கும். இதில் இன்ஃபீரியஸ் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அது என்னென்னா அதுவும் ஒரு மேஜிக் மாதிரி தாங்க, டார்க் மேஜிக் மாதிரி. கார்ப்ஸ் இருக்குல்ல, பிணம் இருக்குல்ல, அதை உயிரோடு கொண்டு வர மாட்டாங்க. எப்படி சொல்கிறது, ஒரு ரோபோட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அது பார்க்குறதுக்கு பெணம் மாதிரியே இருக்கும், கார்ப்ஸ் மாதிரியே இருக்கும். ஆனால் சுயமாக அதுக்கு எதுவும் செய்ய தெரியாது. அதோட மாஸ்டர் என்ன கட்டளையிடுறாங்களோ ஆர்டர்றாங்களோ அதை மட்டும்தான் அது செய்யும். ஸோ டெத் ஈட்டர்ஸ் இதை இப்போ யூஸ் பண்ணுற மாதிரி தகவல் வந்ததா அந்த லீஃப்லெட்டில் எழுதியிருப்பாங்க. ஆனால் இன்னும் அதை உறுதி செய்யப்படலை. சப்போஸ் நீங்கள் யாராவது பார்த்தீங்கன்னா உடனடியாக மினிஸ்ட்ரிக்கு தகவல் தெரிவிங்க அப்படின்ற மாதிரி அதில் எழுதியிருக்கும். ஹாரி இன்னும் நல்லா படுத்து தூங்கிட்டு இருப்பானா. அவனுக்கு பக்கத்தில் ஒரு அலாரம் கிளாக்கில் 11 o'clock ஆக இன்னும் 1 நிமிஷம் இருக்கிற மாதிரி காமிச்சிட்ருக்குமா. அவனோட கையில், ஹாரியோட ஒரு கையில் ஒரு பீஸ் ஆஃப் பார்ச்மெண்ட் இருக்கும். அதில் பார்க்க நல்லா ஒல்லியாக ஸ்லாண்டிங்காக இருக்கிற ஒரு ஹேண்ட் ரைட்டிங் இருக்கும். 3 நாளைக்கு முன்னாடி வந்த இந்த லெட்டரை ஹாரி பல தடவை ரீட் பண்ணிட்டான். அந்த லெட்டரில் என்ன இருக்கும்னா டியர் ஹாரி, உனக்கு கன்வீனியண்ட்டாக இருந்துச்சுன்னா ப்ரைவேட் ட்ரைவில் இருக்கிற நம்பர் 4 வீட்டிலேருந்து வர வெள்ளிக்கிழமை நைட்டு 11 o'clock உன்னை பரோவுக்கு நான் எஸ்கார்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறேன். உன்னோட ரெஸ்ட் ஆஃப் த ஸ்கூல் ஹாலிடேஸை நீ அங்கே ஸ்பெண்ட் பண்ணலான்னு பரோவிலேருந்து உன்னை இன்வைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் உனக்கு ஓகேவாக இருந்துச்சுன்னா பரோவுக்கு போகிற வழியில் எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது, என் கூட அப்போ நீயும் வந்தால் நல்லாயிருக்கும். அதை பற்றி உன்னை நான் நேரில் பார்க்கும்போது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உன்னோட பதிலை இந்த ஆந்த மூலியமாக எனக்கு அனுப்பிச்சி வை. உன்னை வெள்ளிக்கிழமை பார்ப்பேன்ற நம்பிக்கை இருக்குது. ஐ ஆம் யுவர்ஸ் மோஸ்ட் சின்சியர்லி ஆல்பஸ் டம்பிள்டோர் அப்படின்னு அந்த லெட்டரில் எழுதியிருக்கும். அந்த லெட்டரில் என்னென்ன இருக்குன்னு அவனுக்கு ஃபுல்லாக மனப்பாடமாக தெரிஞ்சாலும் இன்றைக்கி ஈவினிங் 7 மணிலேருந்து இப்போ வரைக்கும் அப்பப்போ அந்த லெட்டரை அவன் ரீட் பண்ணிகிட்டே தான் உட்காந்துருப்பான். 7 மணிக்கு அந்த பெட்ரூமில் இருக்கிற ஜன்னல் பக்கத்தில் இருக்கிற சேரில் போய் உக்காந்தவன் இப்போ வரையும் அவன் அங்கே தான் உட்காந்து அப்படியே தூங்கிடுவான். டம்பிள்டோர் அந்த லெட்டரில் எழுதுன மாதிரியே அந்த லெட்டர் எடுத்துகிட்டு கொடுத்துச்சுல
அதுக்கிட்டவே ஓகேன்னு ரிப்ளை லெட்டர் எழுதி அனுப்பிச்சி வச்சிருவான். பட் டம்பிள்டோர் வருவாரா வரமாட்டாரா என்னன்னே ஹாரிக்கு தெரியல. ஸோ அவன் எதையுமே பேக் பண்ணியிருக்க மாட்டான். அவனுக்கு இது உண்மையாக என்னன்னே சுத்தமாக நம்பவே முடியல. ஏன்னா 2 வாரம் தான் அவன் ஸ்கூல்லேருந்து டர்ஸ்லீஸ் வீட்லேயே தங்கியிருக்கான். அதுக்குள்ளே டம்பிள்டோர் நம்மளை இங்கேருந்து ரெஸ்கியூ பண்ணி கூட்டிகிட்டு போகிறாரா? இது உண்மைதானா, இல்லைனா யாராவது நம்மக்கிட்ட ப்ராங்க் பண்ணுறாங்களா, இல்லாட்டி ஏதாச்சும் ட்ராப்பா என்னன்னே ஹாரினால் நம்ப முடியல. இப்போது எல்லாத்தையுமே பேக் பண்ணி ரெடியாக வச்சு அப்புறம் போக முடியல அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா திரும்ப எல்லாத்தையும் அன்பேக் பண்ணுறதுல ஹாரினால் அதை நினச்சி கூட பார்க்க முடியல. எதுக்கும் நம்ம ஆந்தையை மட்டும் சேஃபாக அதோட கூண்டுக்குள்ளே அடைச்சி வைப்போன்ட்டு ஹெட்விகை மட்டும் கரெக்டாக சேஃபாக அந்த கூண்டுக்குள்ளே அடைச்சி வச்சுருப்பான். கரெக்டாக இப்போ 11 o'clock ஆகுமா, அந்த செகண்டே வெளியில் இருந்த அந்த ஸ்ட்ரீட் லைட்லாம் இருக்கும்ல, அந்த தெருவில் அந்த ப்ரைவேட் ட்ரைவில் இருந்த ஸ்ட்ரீட் லைட், அது எல்லாமே அமர்ந்து போய் ஃபுல்லாக இருட்டாயிரும். ஹாரி ஷாக் ஆகி டக்குன்னு எந்திரிச்சிடுவான். அவனோட கிளாஸ் எல்லாம் நல்லா ஸ்ட்ரெயிட்டாக போட்டுட்டு அந்த விண்டோ வழியாக அப்படியே கீழே எட்டி பார்ப்பானா அந்த தெருவில் என்ன நடக்குதுன்னு. நல்லா முகத்தை நல்லா அவனோட மூக்கு அந்த விண்டோவில் ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு பார்த்துட்டு இருப்பானா. பார்த்தா அங்கே இருக்கிற கார்டன் பாத்தில் க்ளோக் போட்டுட்டு பார்க்கவே நல்லா உயரமாக இருக்கிறவர் நடந்து வந்துட்டுருப்பாரு. ஹாரி சடனாக எலக்ட்ரிக் ஷாக் அடித்த மாதிரி உடனே எந்திரிச்சிடுவான். எந்திரிச்சு அவன் உட்காந்துருக்க சேர்லாம் கீழே தள்ளி விட்டுருவான். வேகமாக அவன் கை கெட்டுற தூரத்தில் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் எடுத்து அந்த ட்ரங்க் பெட்டியில் போட்டு அடைச்சிட்ருப்பான். கரெக்டாக அப்போது கீழே டோர்பெல் அடிக்குமா. டவுன்ஸ்டேர்ஸில் இருந்த அங்கிள் வெர்னன் கத்திக்கிட்டு இருப்பாரு. இந்த நேரத்தில் எவன்டா அவன் டோர்பெல் அடிச்சிட்டு இருக்கிறது அப்படின்னு பயங்கரமாக கத்துவார். ஹாரியோட ஒரு கையில் டெலஸ்கோப் இருக்கும், இன்னொன்று ஒரு கையில் பேண்ட் இருக்கும். அவன் அதெல்லாம் அந்த ட்ரங்க் பெட்டிக்குள்ளே எடுத்து வச்சுட்டு இருப்பான். வேகமா அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நின்றுவான். ஏன்னா டம்பிள்டோர் வரப்போகிறத பற்றி அவன் முன்னாடியே டர்ஸ்லீஸ் கிட்ட எதுவும் வார்ன் பண்ணவே இல்லை. ஹாரி வேகமாக பெட்ரூம் டோரை ஓப்பன் பண்ணிட்டு வெளில போவானா. கீழே இருந்து ஒரு டீப்பான வாய்ஸ் கேட்டுட்ருக்கும். குட் ஈவினிங், நீங்கள் தானே மிஸ்டர் டர்ஸ்லி? ஹாரிக்காக நான் இங்கே வரேன்னு ஹாரி உங்ககிட்ட சொல்லியிருப்பான்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு அந்த வாய்ஸ் கேட்குமா. ஹாரி வேகமாக கீழே போகிற படிக்கட்டில் இறங்கி போயிட்டுருப்பானா. லாஸ்ட் ஒரு ஃபியூ ஸ்டெப்ஸுக்கு முன்னாடியே நின்றுவான். பார்த்தா அந்த டோர்வே கிட்ட நல்லா பார்க்குறதுக்கே உயரமாக ஒல்லியாக இருந்த ஒருத்தவர் நின்றுட்டுருப்பாரு. அவருக்கு நல்லா வெயிஸ்ட் லென்த்துக்கு சில்வர் கலரில் இருக்கிற ஹேரும் தாடியும் இருக்கும். ஹாஃப் மூன் ஷேப்பில் இருக்கிற ஸ்பெக்டக்கிள்ஸ் போட்டிருப்பாரு. அவரோட மூக்கு நல்லா நீளமாக நெளிஞ்சு போன மாதிரி இருந்தது. நல்ல நீளமாக இருக்கிற பிளாக் கலர் ட்ராவலிங் க்ளோக் போட்டிருப்பாரா. தலையில் நல்லா பாயிண்டடாக இருக்கிற ஒரு தொப்பியும் போட்டிருப்பாரு. வெர்னன் டர்ஸ்லி அவரோட ட்ரெஸ்ஸிங் கவுனில் நின்றுட்டுருப்பாரா. தன்னோட கண்ணையே அவரால் நம்ப முடியல. ஷாக் ஆகி டம்பிள்டோரை நின்று பார்த்துட்ருப்பாரு. நீங்கள் பார்க்குற விதத்தை வச்சு பார்த்தா நான் இங்கே வரேன்ற விஷயத்த ஹாரி முன்னாடியே உங்ககிட்ட வார்ன் பண்ணலைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு டம்பிள்டோர் ப்ளசண்ட்டாக சொல்லுவார். எனிவே நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே என்னை வாமா இன்வைட் பண்ணுறீங்கன்னு நினச்சிக்கிறேன். இந்த மாதிரி ஆபத்தான நேரத்தில் இப்படி வெளியில் ரொம்ப நேரமாக நின்றுட்டுருக்கிறது கரெக்டாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு டம்பிள்டோர் அவராகவே உள்ளுக்குள்ளே வந்துட்டுருப்பாரு. இந்த இடத்துக்கு கடைசியாக நான் வந்தே ரொம்ப நாள் ஆச்சு, ஆனால் உங்களோட பூச்செடிலாம் இப்போ நல்லா வளர்ந்துருச்சு அப்படின்னு டம்பிள்டோர் அங்கிள் வெர்னனை பார்த்து சொல்லுவாரா. வெர்னன் டர்ஸ்லி எதுவுமே அதுக்கு ரிப்ளை பண்ண மாட்டார். அவரோட நரம்புலாம் நல்லா புடச்சிட்ருக்கும். டம்பிள்டோர் பார்க்குறதுக்கு அப்படியே ஒரு விசாடு மாதிரி இருக்கிறனால என்னன்னு தெரில, அங்கிள் வெர்னனால் டம்பிள்டோர் முன்னாடி எதுவும் ஒரு மாதிரி பேச முடியல. அப்படியே வாயடைச்சு போய் நின்றுட்டுருப்பாரு. ஏன்னா அவரே சென்ஸ் பண்ணியிருப்பார் போல் இவனெல்லாம் எதுவும் புள்ளி பண்ணிடக்கூடாது அப்படின்னு. குட் ஈவினிங் ஹாரி அப்படின்னு டம்பிள்டோர் இப்போ ஹாரியை பார்த்து பேசுவார். எக்ஸலண்ட் அப்படின்னு ஹாரியை ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக பார்த்து சொல்லிகிட்ருப்பாரா. இந்த வார்த்தைகள் அங்கிள் வெர்னனை பயங்கரமாக சூடாக்கிடுச்சு போல். ஏன்னா அவர் முன்னாடி ஹாரியை பார்த்து ஒருத்தவங்க எக்ஸலண்ட் அப்படின்லாம் சொல்கிறத அவரால் டைஜஸ்ட் பண்ணிக்கவே முடியல. நான் ரூடாக இருக்கணும்னு எதுவும் இப்போ கேட்கல அப்படின்னு அவர் இப்போ ஆரம்பிப்பாரா. ஆனால் பச்சையாக தெரியும் அவரோட டோன்லேயே அவர் ரொம்ப ரூடாக பேசுகிறாருன்னு. பட் ஆக்சிடென்டலாக ரூடாக பேசுகிற மாதிரி தான் ஆகும் அப்படின்னு டம்பிள்டோர் அந்த சென்டென்ஸை ஃபினிஷ் பண்ணுவார். அதுக்கு எதுவுமே நம்ம பேசாமல் இருக்கிறது தான் நல்லது மை டியர் மேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தான் பெட்டூனியாவா அப்படின்னு டம்பிள்டோர் இப்போ பெட்டூனியா ஆண்டியை பார்த்து பேசுவார். என்னன்னு பார்த்தா கிச்சன் டோர் ஓப்பன் ஆகுமா. பெட்டூனியா ஆண்டி உள்ளுக்குள்ளேருந்து வெளில வந்துட்டுருப்பாங்க. அவங்களோட 2 கையிலையும் ரப்பர் க்ளவுஸ் இருக்கும். எப்போவுமே தூங்க போகிறதுக்கு முன்னாடி அவங்க கிச்சனை க்ளீன் பண்ணுவாங்களா. ஸோ க்ளீன் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க போல். இப்போ தான் அவங்க வெளியில் வராங்க சத்தம் கேட்ட உடனே. ஆல்பஸ் டம்பிள்டோர், நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம் அப்படின்னு டம்பிள்டோர் பெட்டூனியா ஆண்டியை பார்த்து சொல்லுவாரா.
பெட்டூனியா ஆன்ட்டிக்கு அந்த வெடிக்கிற லெட்டரை டம்பிள்டோர் அனுப்பிச்சுட்ருப்பார்ல, அதை ஆடாக ரிமைண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் உங்களோட பையன் டட்லி இதுவாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு டம்பிள்டோர் இப்போ சொல்வாரா? என்னன்னு பார்த்தா லிவிங் ரூமில் டட்லி உக்காந்துட்ருப்பான். டம்பிள்டோரை பார்த்து ஷாக் ஆகி பயந்து போய் உக்காந்துட்ருப்பானா. டம்பிள்டோர் அப்படியே ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுவார், யாராவது ஏதாவது பேசுகிறாங்களான்னு. ஆனால் யாருமே எதுவுமே பேச மாட்டாங்க. ஸோ அவரே லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, உங்களோட சிட்டிங் ரூம்குள்ளே என்ன நீங்கள் இன்வைட் பண்ணியிருக்கீங்கன்னு நானே அசியூம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டம்பிள்டோர் அங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆர்ம் சேரில் போய் உட்காருவார். அவர் சுற்றி சுற்றி அந்த ஹாலில் இருக்கிறத ரொம்ப இன்ட்ரெஸ்டோடு பார்ப்பாரா. அந்த இடத்துக்கும் டம்பிள்டோருக்கும் சுத்தமாக சம்மந்தமே இருக்காது. பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்னா எக்ஸ்ட்ராடினரிலி அவுட் ஆஃப் பிளேஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம கிளம்புறோம் தானே சார் அப்படின்னு ஹாரி ரொம்ப நர்வஸாக கேட்பானா. அஃப்கோர்ஸ் ஹாரி, பட் கிளம்புறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு சில விஷயத்த நம்ம டிஸ்கஸ் பண்ணணும், அதை வெளியில் வச்சு டிஸ்கஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டம்பிள்டோர் அவரோட மந்திரக்கோலை எடுத்து டக்குன்னு ஒரு மாதிரி ஃப்ளிக் பண்ணுவாரா. ஹாரினால் அதை பார்க்கக்கூட முடியாது, அவர் அவ்வளோ ஸ்பீடாக பண்ணுவாரா. அங்கே இருக்கிற சோஃபா இப்போ வேகமாக முன்னாடி வந்து இவங்க 3 பேரும் நின்றுட்டுருப்பாங்க. அங்கிள் வெர்னன், அப்புறம் டட்லி அண்ட் ஆன்ட்டி பெட்டூனியா 3 பேர் நின்றுட்டுருப்பாங்களா. அவங்க பக்கத்தில் முன்னாடி வேகமாக வந்து அவங்க முட்டியை லைட்டாக தட்டி விடுமா. அவங்க டொம்முன்னு அவங்க 3 பேருமே அந்த சோஃபாவில் உட்காந்துருவாங்க. டம்பிள்டோர் திரும்பவும் அவரோட மந்திரக்கோலை அசைப்பாரா. பார்த்தா அந்த சோஃபா திரும்பவும் பழைய பொசிஷனுக்கு போயிடும். இப்போ நம்ம எல்லோரும் கம்ஃபர்டபுளாக இருக்கோம்னு நினைக்கிறோம் அப்படின்னு டம்பிள்டோர் ப்ளசண்ட்டாக சொல்லிவிட்டு அவரோட மந்திரக்கோல் எடுத்து அவரோட பாக்கெட்டுக்குள்ளேயே வைப்பாரா. அப்போது ஹாரி டம்பிள்டோரோட கையை பார்ப்பான், விரலை பார்ப்பான். பார்த்தா அது ஒரு மாதிரி கருப்பாகி போய் இருக்கும், ஒரு மாதிரி ரொம்ப அப்படியே சுருங்கி போயிருந்த மாதிரி இருக்கும். அவரோட சதையே அந்த கையில் இருந்த ஃப்ளஷ் இருக்கும்ல, அது அப்படியே பேர்ன் ஆகி போன மாதிரி இருக்கும். சார் உங்களோட கைக்கு அப்படின்னு ஹாரி கேட்பானா. அதை பற்றி அப்புறம் பேசுவோம் ஹாரி, ஃபஸ்ட்டு நீ உட்காரு அப்படின்னு டம்பிள்டோர் சொல்லுவாரா. ஹாரி அங்கே பக்கத்தில் இருக்கிற இன்னொன்று ஒரு ஆர்ம் சேரில் வந்து உட்காருவான். திரும்பி டர்ஸ்லீஸை அவன் பார்க்கவே மாட்டான். அவங்க 3 பேரும் அவ்வளோ ஷாக் ஆகி சைலண்ட்டாக உட்காந்துருப்பாங்க. நீங்கள் எனக்கு ஏதாவது ரெஃப்ரெஷ்மெண்ட் கொடுப்பீங்கன்னு நினச்சேன், பட் உங்களை பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த மாதிரி யோசிக்கிறதுலாம் என்னோட முட்டாள்தனம்னு எனக்கு நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு டம்பிள்டோர் திரும்பவும் அவரோட மந்திரக்கோல் எடுத்து லைட்டாக ஒரு ஃப்ளிக் பண்ணுவாரா. பார்த்தா தூசி படிஞ்ச ஒரு பாட்டிலும் 5 கிளாஸஸும் மிட்யாரில் வந்து அப்பியர் ஆகும். அந்த பாட்டில் அதுவாகவே ஓப்பன் ஆகி அந்த 5 கிளாஸில் அதுவாகவே போர் ஆகிட்ருக்குமா. நல்லா ஹனி கலரில் இருக்கிற ஒரு லிக்விட் அந்த 5 கிளாஸ்லேயுமே போர் ஆகும். அது இப்போது ஆளுக்கு அங்கே இருக்கிற அந்த 5 பேர் தானே இருக்காங்க, அந்த 5 பேர் முன்னாடி போய் ஃப்ளோட் ஆகி நிற்கும். மேடம் ரோஸ்மெர்டாஸ் ஃபைனஸ்ட் ஓக் மெச்சூர்டு மீட் அப்படின்னு டம்பிள்டோர் சொல்லி அவரோட கிளாஸஸை ஹாரியை பார்த்து உயர்த்துவாரா. ஹாரியும் அவனோட கிளாஸஸை உயர்த்திட்டு அவனுக்கு முன்னாடி இருந்த கிளாஸில் இருந்த அந்த ட்ரிங்க்ஸை குடிப்பானா. அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. இது வரைக்கும் இப்படி ஒரு ட்ரிங்க்ஸ் அவன் குடித்ததே கிடையாது. டர்ஸ்லீஸ் அவங்களுக்கு முன்னாடி இருக்கிற அந்த கிளாஸஸை இக்னோர் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருப்பாங்களா. அவங்க அப்படி பயந்து போய் உட்காந்துட்ருக்கிறத டம்பிள்டோர் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருக்காருன்னு ஹாரிக்கு உள்ளுக்குள்ளே தோணும். வெல் ஹாரி அப்படின்னு டம்பிள்டோர் இப்போ திரும்பி ஹாரியை பார்த்து பேச ஆரம்பிப்பார். நம்ம எல்லாருக்கும் ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன் ரைஸ் ஆகிருக்கு, அதை உன்னால் மட்டும்தான் நமக்கு சால்வ் பண்ண முடியும்னு நான் நம்புகிறேன். நமக்குன்றது ஆர்டர் ஆஃப் த ஃபீனிக்ஸை வச்சு சொல்கிறேன். பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்ககிட்ட நான் இந்த விஷயத்த சொல்லிடுறேன். சிரியஸோட வில்லை போன வாரம் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அவருக்கு சொந்தமாக இருக்கிற எல்லாத்தையுமே அவர் உனக்கு தான் ஹாரி எழுதி வச்சுருக்காரு அப்படின்னு டம்பிள்டோர் சொல்லுவாரா. இதோட சாப்டர் 3 வில்லன் ஓன்ட்டோட பார்ட் 1 முடிச்சுப்போம். உங்கள் எல்லாரையும் நான் பார்ட் 2 வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை பை. டேல்ஸ் பை மினி.